அன்பும் அறமும் கொண்ட தமிழ் நெஞ்சங்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த அன்புகளோடு இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தும்மலை அடக்குனா நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படும் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தும்மலை நம்ம விட்டோம் அப்படின்னா அதனால நம்மளுக்கு என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம மூக்குல தேவையில்லாத தூசிகள் ஏறும், அப்புறம் பாக்டீரியாக்கள் இருக்கும், பூஞ்சைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அப்ப நம்ம தும்புறப்ப இதெல்லாம் வெளியேறும். ஆனா இதை பொது இடங்கள்ல தும்புறப்ப நம்ம கொஞ்சம் கவனமா தும்பணும் கொள்ளணும். ஏன்னா நம்ம தும்புறதுனால நம்மளுக்கு ஒரு பக்கம் பயன் இருந்தாலும் நம்ம தும்புறது மூலியமா அந்த பாக்டீரியா பூஞ்சை இதெல்லாம் பிறருக்கு ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம தும்புறப்ப கைக்குட்டை இந்த மாதிரியானதை வச்சு நம்ம தும்பணும். ரொம்ப குறிப்பா பொது இடங்கள்ல தும்புறப்ப நம்ம ரொம்ப கவனமாவே தும்பணும். ஆனா ஒருபோதும் நம்ம தும்மலை மட்டும் அடைக்கிடக்கூடாது. சரி, அப்படி அடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்னா, நம்மளுடைய தலைப்பகுதி கழுத்து பகுதிகள்லாம் ஒரு விதமான அழுத்தத்தை சந்திக்கும். அதுக்கப்புறம் இரத்த நாளங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நம்ம இரத்த போகக்கூடிய குழாய்களை தான் நம்ம இரத்த நாளங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இரத்த குழாய்கள் கூட வெடிச்சு சிதறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அந்த பக்கவாதம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.